இண்டஸ்ட்ரியில இவர் தான் இன்னொரு விஜயகாந்த். விஜய் ஆண்டனிய பத்தி புகழ்ந்து தள்ளின தயாரிப்பாளர். விஜய் ஆண்டனி முன்னணி இசையமைப்பாளர்கள்ல ஒருத்தரா திகழ்ந்துட்டு வராரு. இசையமைப்பாளரா மட்டும் வலம் வந்துகிட்டு இருந்த அவரு, நான் படத்தின் மூலமா நடிகராவும் அறிமுகமானாரு. அந்த படம் ஹிட் ஆனதுக்கு அப்புறமா தொடர்ந்து படங்கள்ல நடிச்சுட்டு வரக்கூடிய அவரு, கடைசியா ரோமியோ படத்துல நடிச்சிருந்தாரு. படம் சுமாரான வரவேற்பு பெற்றிருந்தது. அடுத்ததா அவரோட நடிப்புல மழை பிடிக்காத மனிதன் அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகறதுக்கு இருக்கு. இந்த படத்த விஜய் மில்டன் இயக்கியிருக்காரு. சுக்ரன் படம் மூலமா இசையமைப்பாளரா அறிமுகமானவர் தான் விஜய் ஆண்டனி. அந்த படத்துல அவர் பாட்டுக்கு மட்டும் இசையமைச்சிருந்தாரு. அதுக்கப்புறமா ஜீவா நடிச்ச டிஷ்யூம் படத்துக்கு இசையமைச்சதன் மூலமா அடையாளப்படுத்தப்பட்டார் விஜய் ஆண்டனி. இருந்தாலும் அவர முன்னணி இசையமைப்பாளர்கள் வரிசையில உட்கார வச்சது காதலில் விழுந்தேன் படம். குறிப்பா அந்த படத்துல இடம்பெற்றிருந்த நாக்குமுக்கா பாட்டு பட்டி தொட்டி எல்லாம் ஒழிச்சுச்சு. அந்த பாட்டோட ஹிட்டுக்கு பின்னாடி முன்னணி இசையமைப்பாளரா மாறின விஜய் ஆண்டனி, விஜய் நடிச்ச வேட்டைக்காரன், வேலாயுதம் மாதிரியான படங்களுக்கும் இசையமைச்சாரு. இந்த சூழல்ல விஜய் ஆண்டனி நான் படம் மூலமா ஹீரோவா அறிமுகமானாரு. முதல் படத்திலேயே கச்சிதமான நடிப்ப வழங்கின விஜய் ஆண்டனிக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் அமைஞ்சது. அப்படி அவர் நடிச்ச சலீம் படம் நல்ல வரவேற்பு பெற்றிருந்தது. அதுக்கப்புறமா பல படங்கள்ல நடிச்சாலும் பூப்பட இயக்குனர் சசி இயக்கத்துல அவர் நடிச்ச பிச்சைக்காரன் படம் பலத்த வரவேற்பு பெற்றிருந்தது. அந்த படத்தோட கதையும் அவரோட நடிப்பும் படத்த ரொம்ப பெரிய ஹிட் ஆக்குச்சு. பிச்சைக்காரன் கொடுத்த வெற்றியை தொடர்ந்து அந்த படத்தோட 2ஆம் பாகத்தையும் உருவாக்க திட்டமிட்டப்பட்டுச்சு. இந்த படத்தையும் சசி இயக்குவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்ட சூழல்ல விஜய் ஆண்டனியே இந்த படத்தை இயக்குவார் அப்படின்னு அறிவிக்கப்பட்டுச்சு. அதனால இசையமைப்பாளர், ஹீரோ, தயாரிப்பாளர் அப்படின்னு இருந்த விஜய் ஆண்டனி இயக்குனராவும் இந்த படத்தின் மூலமா அவதாரம் எடுத்தாரு. இந்த படத்தோட ஷூட்டிங் அப்பதான் விஜய் ஆண்டனி விபத்தை சந்திச்சாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஷூட்டிங் ஸ்பாட்ல ஏற்பட்ட விபத்துல இருந்து மீண்ட அவருக்கு மீளா துயரமா அமைஞ்சது அவரோட மகள் மீராவோட மரணம். ஏதோ காரணத்தினால போன வருஷம் அவங்க தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. அதன் காரணமா விஜய் ஆண்டனி உடைஞ்சே போயிட்டாரு. இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மறுபடியும் மீண்டு திரைப்படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அந்த வகையில ஹிட்லர் படத்துல நடிச்சாரு அவரு. கடைசியா அவரோட நடிப்புல ரோமியோ படம் ரிலீஸ் ஆச்சு. இதுக்கிடையில மூடர் கூடம் படத்தை இயக்கி கவனம் ஈர்த்த நவீன்குமார் விஜய் ஆண்டனியும் அருண் விஜயையும் வச்சு அக்னி சிறகுகள் அப்படிங்கிற படத்தை இயக்குனாரு. ஆனா அந்த படம் ரிலீஸ் ஆகல. இந்த நிலையில அந்த படத்த தயாரிச்ச அம்மா கிரியேஷன்ஸ் சிவா சமீபத்திய பேட்டியில விஜய் ஆண்டனி பத்தி பேசியிருக்கிறாரு. அவரு தனியார் யூடியூப் சேனல் ஒண்ணுக்கு கொடுத்த பேட்டியில விஜய் ஆண்டனிய இன்னொரு விஜயகாந்தா நான் பார்க்கிறேன். அவ்வளவு எளிமையானவர் அவரு. அக்னி சிறகுகள் ஷூட்டிங் நடக்கும்போது தனக்கு கேரவன் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. பக்கத்துல இருந்த பிளாட்ஃபார்ம் அப்புறம் திட்டுக்கள்ல உட்காந்துக்குவாரு. சாதாரண ரூம்ல தான் தங்குனாரு. எனக்கு எந்த செலவையுமே அவர் வைக்கல அப்படின்னு புகழ்ந்திருக்காரு. விஜய் ஆண்டனி நடிப்புல அடுத்ததா விஜய் மில்டன் இயக்க இருக்கக்கூடிய மழை பிடிக்காத மனிதன் ரிலீஸ் ஆகறதுக்கு இருக்கு. சமீபத்துல விஜய் ஆண்டனி நடிச்சிருந்த ரோமியோ படத்த கடுமையா விமர்சனம் பண்ணியிருந்தாரு ப்ளூ சட்டை மாறன். அதுக்கு விஜய் ஆண்டனி பதிலடியும் குடுத்திருந்தாரு. ஆனா ப்ளூ சட்டையோ அடுத்தடுத்த நாட்கள்ல விஜய் ஆண்டனிய தொடர்ந்து ட்ரோல் பண்ணிட்டே வந்தாரு. அவரோட இந்த செயலுக்கு ஒரு தரப்பு ஆதரவு தெரிவிக்க, இன்னொரு தரப்பு கண்டனமும் தெரிவிச்சது. இந்த சூழல்ல பத்திரிகையாளர்களை சந்திச்ச விஜய் மில்டன் ரோமியோ படத்துல விஜய் ஆண்டனி ரொம்ப அழகா நடிச்சிருந்தாரு. ப்ளூ சட்டை போட்டிருந்தா மட்டும் கண்ணு தெரியாதான்னு தெரியல. விஜய் ஆண்டனியோட கெரியர்ல சின்ன சின்ன எக்ஸ்பிரஷன்ஸ் கூட அழகா வெளிப்படுத்தின படம் அப்படின்னா அது ரோமியோ தான் அப்படின்னு சொல்லியிருந்தாரு.